அதாவது இஸ்லாமிய அமைப்பை சேர்ந்த யாராவது போனாங்கன்னா அன்னைக்கு மரியாதை இல்லாமல் வந்தாங்க, புகாரியான் இருந்தாங்க, சுருக்கான்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை தமிழகத்தில் இருந்து சோழர்கள் அதையெல்லாம் அல்லாஹ்வுடைய கிருபையினால் மாற்றப்பட்டு இன்றைக்கு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய ஒரு கிளைக்கழக நிர்வாகி என்று சொல்லி நீங்கள் காவல் நிலையத்திற்கு சொன்னால் அவங்களுக்கு மரியாதையை தனியே என்னப்பா பிரச்சனை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் ஒரு மரியாதை ஏற்படுத்தியிருக்கின்றான். இப்படிப்பட்ட மரியாதை ஏற்படுத்தியிருக்கின்றான் என்று சொன்னால் இன்றைக்கு சூழல்னா தமிழ்நாட்டில் எங்க என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் சரி, எத்தனையோ அமைப்புகள் இருக்குது, இருந்தாலும் சகோதரர்கள் தமுமுகவை நாடிதான் இன்றைக்கு வந்துட்டு இருக்காங்க. ஏதாவது பிரச்சனை போலீஸ் பிடிச்சிட்டாங்க, இதான் ஆயிடுச்சுன்னா உடனே போன் பண்றது யாருக்கு தெரியுமா? தமுமுகவை தான். இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் அப்படித்தான் நடந்துட்டு இருக்கு. அப்ப அல்லாஹ்வுடைய கிருபையால சிறப்பா பணி நடந்துட்டு இருக்கு. நமக்கு அல்லாஹ் தொடர்ந்து வெற்றியும் கொடுத்துட்டு இருக்கான். அப்ப இந்த வெற்றி கொடுத்துட்டு இருக்கான் நம்மள்ட்ட ஆணவமோ பெருமையோ மமதையோ ஒருபோதும் வந்துவிடக்கூடாது. நாம் ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு அந்தஸ்து அல்லாஹ் கொடுக்கும் பொழுது அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய சோதனை சோதனை பொருளாதாரம் நமக்கு கொடுக்கின்றான்னு சொன்னால் அந்த பொருளாதாரம் நம்முடைய சோதனைக்காக சோதித்து பார்ப்போம். இந்த பொருளாதாரத்தை வச்சு என்ன பண்றாங்க நிறைய பேர் பார்க்கணும். பொருளாதாரம் வந்தவொடனே கடந்த காலத்துல இருந்ததை மறந்துடுவாங்க. கடந்த காலத்துல சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் இருப்பாங்க. பொருளாதாரம் வந்தவொடனே சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் கேவலமா பார்க்கக்கூடிய சூழ்நிலையில பார்க்கிறோம். மறந்துடுறாங்க. வரலாம் சோதிச்சு பார்க்கறாங்க கொடுத்தவங்க நிலைமை என்ன அப்படின்னு. இந்த மாதிரி ஒவ்வொரு சோதனை தான் நமக்கு இப்போ வெற்றியை கொடுக்குறான்னு ஒரு சோதனை தான். அப்ப இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்முடைய பணிகள் எப்படி இருக்கும்னா, நாம் எப்படி ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி சமூக சிந்தனையோட இந்த மக்களை சந்திக்க வேண்டும், இந்த மக்கள்கிட்ட தாவா பண்ணணும், இந்த மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், சமுதாய விழிப்புணர்வு, அரசியல் விழிப்புணர்வு, கல்வி விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்கிற சிந்தனை இருந்ததோ அது போன்ற சிந்தனை இன்றைக்கும் இருக்க வேண்டும், இன்றும் பணி செய்ய வேண்டும். சூழ்நிலை வந்துருச்சு, நாங்க கேட்டோம், ஒப்புக்கோடு போச்சு கிடைச்சிருச்சு, நாங்க போராடணும், ஆட்சிக்கு வந்துட்டாங்க, நாங்க போராடணும், டீல இருந்து வந்துட்டாங்க, நாங்கள் போராடினங்காட்டி இடஒதுக்கீடு கிடைச்சிருச்சு, அவளை முடிஞ்சதா சோழர்களே இங்கெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அந்த மாதிரி சிந்தனை வந்துடக்கூடாது, அதோட முடிச்சிடக்கூடாது. நாம் எப்படி ஆரம்ப காலகட்டத்தில் சமூகத்துக்காக பணி செய்தோமோ, இந்த துபாய் மண்டலத்துல தமுமுகவே இல்லாமல் இருக்கும் பொழுது எப்படி இந்த களத்தில் இறங்கி மக்களை சந்திச்சு எப்படி இந்த தமுமுகவை மக்கள் மத்தியிலே உருவாக்க வேண்டும், தமுமுக போய் சேர்த்து சொல்லி முயற்சி எடுத்தோமோ, ஏன் அந்த முயற்சி இப்ப இல்ல? இந்த துபாயிலையும் சரி, ஒட்டுமொத்த யுஏஇல அபுதாபியில எப்படி இருந்தது, இன்னைக்கு அபுதாபி சிட்டியில இல்ல. ஏன்? ஆரம்ப காலகட்டத்துல இந்த தமுமுக இல்லாத போது எப்படியாவது சேர்க்கணும், இந்த மக்கள் மத்தியில போய் சேர்த்து தமுமுக உருவாக்கணும், சமூக சிந்தனை உருவாக்கணும். போய் பள்ளியாத்தில் கோட்டை பள்ளியாத்தில் பக்கத்தில் உட்கார சந்திச்சுட்டு தாவா பண்ணுறதுமே இன்னைக்கு நிலைமை. ஏன் செய்யறது இல்லை? நம்ம ஒரு எல்லை ஆயிட்டோம், நான் கொஞ்சம் கூட்டம் ஆயிடுச்சு, இப்போ மர்க்கஸ்ல கூட்டம் போட்டா 30 பேர் சேர்றாங்களா போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அந்த நிலை முதல்ல மாற்றணும். நீங்கள் அந்த நிலையை முதல்ல மாற்றணும். வெற்றி கிடைச்சி தயவு செய்து நினைச்சிடாதீங்க. நமக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சோதனையும் இதெல்லாம் இது சோதனையா நினைச்சிட்டு நீங்கள் பணிகளை தொடர்ந்து பண்ணணும். சோதனை தொடர்ந்து இன்னும் கடுமையாக பண்ணணும். எத்தனையோ நம்முடைய இஸ்லாமிய சகோதரர் இருக்கிறாங்க, எந்த அமைப்பும் சேராம இருக்கிறாங்க, எந்த அமைப்பையும் தொடர்பு இல்லாம இருக்கிறாங்க, தனிநபரா இருக்கிறாங்க, தமிழ் பேசக்கூடிய சகோதரர்கள். அவர்கள் எல்லாம் சந்திச்சிருக்கிறோமா? தாவா பண்ணியிருக்கோமா? வாங்கன அழைப்பு கொடுத்திருக்கோமா? எத்தனையோ சகோதரர் பொருளாதாரம் சம்பாதிக்கக்கூடிய சகோதரர்கள் அமைப்பு இல்லாம தனியா இருந்து பல்வேறு அனாச்சார சீரழிஞ்சிட்டு இருக்கிறாங்களே, அவங்க எல்லாம் சந்திச்சு பண்ணியிருக்கிறோமா? சொல்லியிருக்கோமா சகோதரர்களே? ஏன் நம்முடைய அண்ணனோ தம்பியோ அந்த மாதிரி ஆச்சுன்னா நம்ம சும்மா இருப்போமா? எப்படியாவது தவறுல இருந்து கொண்டு வரணும் நினைப்போமா? நினைக்க மாட்டோமா? ஏன் அது பண்றது இல்லை? நம்ம சரி நமக்கு நேரம் தான் இல்லையா? இல்லை சோழ நேரம் எல்லாம் இருக்கு. நேரம் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. நேரம் இருந்ததுன்னா உட்காந்து பேசுவோமா? நைட்டு பார்க்கிறோம், நோம்பு காலத்துல நோம்புல தராவிய தொழுது முடிஞ்சு உட்காந்து கேரம் போர்டு ஆடிட்டு இருக்காங்க, சீட் ஆடிட்டு இருக்கிறாங்க, உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, அவங்கள பத்தி இவங்களை பத்தி இருக்கிற நேரம் இருக்கு. இந்த நேரத்தை தயவு செய்து இப்படி நாசம் பண்ணாம நாம் தாவா பண்ணி செய்யுங்க. எங்கெல்லாம் பித்தனா பசாதுகள் கம்மியாகும் சொன்னா, எங்கே அமல்கள் அதிகமா இருக்குதோ அங்க பித்தனா உருவாகாது.
எங்க அமல்கள் வந்து அமல்கள் உங்க நல்ல விஷயங்கள் பேசப்படுதோ அங்க தீமைகள் பேசப்படாது. எங்கெல்லாம் அமல்கள் குறைவாக இருக்கிறதோ, எங்க நல்ல விஷயங்கள் பேசாம இருக்கிறதோ அங்க வந்து தேவையற்ற பேச்சுக்களும் சித்தனாக்களும் பசாதுகளும் உருவாகும். நீங்க பாருங்க, சமூக பணியாற்றும் சொல்லி தொடர்ந்து நீங்க அந்த பணியை செஞ்சுட்டு இருந்தீங்க வச்சுக்கோங்க, தாவா பணி பண்ணிட்டு இருந்தீங்க வச்சுக்கோங்க, உங்களுக்கு எந்த சிந்தனையும் வராது. அவங்கள பத்தி பேசுறது, இவங்களை பத்தி பேசுறது, ஏதாவது சிந்தனை வராது. எல்லாம் உங்களுடைய நோக்கமெல்லாம் மக்களை சந்திக்கணும், மார்க்கத்தை சொல்லணும், மக்களை உருவாக்கணும் வந்துடும். இதெல்லாம் பண்ணாம இருந்தீங்கன்னா உட்கார்ந்து யோசனை பண்ணுவீங்க, அவன் அதை பண்ணுனா, இவன் இதை பண்ணுனா அப்படின்னு சொல்லி பேசுவீங்க. புரியுதா? இப்ப எங்க அமல்கள் குறைவாக இருக்கிறதோ அங்க பித்தனாக்கள் உருவாகும், அங்க பசாதுகள் உருவாகும், தேவையற்ற பேச்சுக்கள் உருவாகும். எங்க அமல்கள் நிறைவாக இருக்கிறதோ அதுவெல்லாம் இருக்காது. அப்ப அந்த அமல்கள் வந்து செய்யணும் சொல்வதை நாம் மக்களை சந்திக்கிறோம். எப்படி ஆரம்ப காலகட்டத்தில் வந்து இந்த துபை மண்டலத்தில் ஒண்ணுமே இல்லாத பொழுது கடுமையாக பணி செஞ்சோமோ, மக்களை சந்திக்க வேண்டும் என்று கடுமையான முயற்சி எடுத்தோமோ, அந்த முயற்சி இப்பவும் எடுக்க வேண்டும் சகோதரர்களே. இப்போ நாம் பணி செய்யணும். எல்லா சூழ்நிலையிலும் இந்த மக்கள் நிறைய நம்முடைய சகோதரர் இருக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி வந்து இந்த துபை மண்டலத்தில் வந்து 5 கிலோ எக்ஸ்ட்ரா போடலாம், 5 கிலோ எக்ஸ்ட்ரா போடலாம், போய் சந்திங்க. ஒரு சரியா நீங்க தாவா பண்ணுங்க, அல்லாஹ்வுடைய கிருபையில கண்டிப்பா முடியும் சகோதரர்களே. நீங்க சரியா அந்த மக்களை சந்திச்சு பிரச்சாரம் பண்ணுறீங்கன்னா அங்க எல்லாம் ஒவ்வொரு கிளை உருவாக்கலாம். அந்த மக்கள்கிட்ட அப்படி விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம். சமூக விழிப்புணர்வு, அரசியல் விழிப்புணர்வு, கல்வி விழிப்புணர்வு, மருத்துவ விழிப்புணர்வு, இது போன்ற விழிப்புணர்வை அந்த மக்கள் மத்தியில் ஏற்படுத்த வேண்டும் சகோதரர்களே. அப்ப இந்த பணிகளை வந்து மீண்டும் தொடர்ந்து நம்ம செய்யணும். நம்ம வந்து முடிஞ்சதே நமக்கெல்லாம் வந்து எல்லாம் நம்மளை கேட்டதெல்லாம் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற சிந்தனை தயவு செய்து நீங்க ஓரமா வச்சிருங்க. முதல்ல அதை ஓரமா வச்சிருங்க. நான் சகோதரர் சொன்ன மாதிரி இன்னைக்கு மீண்டும் வந்து அந்த மாதிரி நிலை உருவாயிடும். முத்துப்பேட்டையில் முஸ்லீம்கள் தாக்கப்படுகிற 5 கடைகள் உடைக்கப்பட்டிருக்கிற சகோதரர் இப்ராஹிம் இந்த சகோதரர் குத்துப்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கு. அதுபோல தென்காட்சியில குறிவழக்கு போட்டு சகோதரர்களை சிறைச்சாலையில கொடுமைப்படுத்துறது குழந்தைகளுக்கு குறிவழக்கு அப்பாவிகளை தென்காட்சி நடந்துட்டு இருக்கு. மீண்டும் தமிழகத்தில் அத்தகைய சூழ்நிலை நடக்காம இருக்கும் சொன்னா நாம் என்ன பண்ணுவோம்? நாம் வந்து பணிகள் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. தமிழ்நாட்டிலையும் செய்ய வேண்டியது இருக்குது. அந்த தமிழ்நாட்டுல பணி செய்யணும்னா நாம் இங்கேயும் வந்து அப்படியான விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். புரியுதுங்களா? எல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறதே தயவு செய்து மாத்திடுங்க. நமக்கு வந்து அவ்வளோ மரியாதை ஒரு பக்கம் ஏற்படுத்துறான். அந்த மரியாதையை வந்து நாம் தக்க வைத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னா கமித்திடுவான். புரியுதா? மரியாதை ஏற்படுத்துறான், எல்லாம் கொடுத்த உடனே நமக்கு எல்லாம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி நம்மள்ட்ட பெருமையாகவோ நம்மள்ட்ட இருக்குமையானால் மீண்டும்